நம்ம எல்லாருமே நிறைய ஏலியன்ஸ் அண்ட் யூஎஃப்ஓஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாமே வந்துச்சு போச்சு அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும். பட் இது எல்லாமே மோஸ்ட்லி அமெரிக்காவில் தான் நடந்ததாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஷின்ஸ் வரும். என்ன அப்படின்னா, என்னடா இது எல்லாமே அமெரிக்காவில் தான் நடக்குது, ஏன் இந்தியாவில் நடக்காதா, இந்தியாவுக்கு ஏலியன் வராதா, விசிட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் எல்லாமே வரும். அப்படிலாம் கிடையாது. இந்தியாவிலையுமே ஏலியன்ஸ் வந்திருக்காங்க. யூஎஃப்ஓஸ் இந்தியாவிலையுமே பார்த்துருக்காங்க. நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது, இந்தியன் ஆர்மியை பார்த்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2012 லடாக் கிட்ட, அதாவது பேன்காம் சோலேக் அண்ட் கொங்காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது லடாக் பக்கத்தில். ஸோ அந்த இடத்துல யூஎல்ஓ பறந்ததாக இந்தியன் ஆர்மியை பார்த்துருக்காங்க. யூஎஃப்ஓ கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னடா யூஎல்ஓ அப்படின்னா அன்ஐடென்டிஃபைட் லூமினஸ் ஆப்ஜெக்ட். அதாவது அது பறக்கும் போதே நிறைய லைட்டை ஃபுல்லாகவே எமிட் பண்ணிகிட்டே பறந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சுற்றி வேர்ல்ட்லேயே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, நம்மளுடைய டெக்னாலஜியாகவே இருக்க சான்சஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஎல்ஓ பறக்கிறத சாதாரண மனுஷங்களாம் கிடையாது, இந்தியன் ஆர்மியை பார்த்துருக்காங்க. அதிகமாக ஒரு 100 பேருக்கு மேலே இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி மட்டுமே கிடையாது, அந்த இடத்துல இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் அண்டு சைனாலேருந்து வர டூரிஸ்ட், இது எல்லாமே இவங்க எல்லாமே இந்த யூஎல்ஓ பறந்ததை பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இது மாதிரி பறந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் போய் சொல்ல, ஆனால் இது இந்தியன் ஆர்மியே இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரோவையும் டிஆர்டிஓ அவங்க 2 பேரையுமே சொல்லி இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் வராங்க, இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்து எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா அதாவது கொஞ்ச நேரம் கிடையாது, ரொம்ப மணி நேரங்கள், அதாவது ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸாக இந்த யூஎல்ஓ பறந்துட்டுருக்கு. அதுவும் லைட் ஃபுல்லாக எமிட் பண்ணிவிட்டு பறந்துட்டுருக்கு. இதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஆகட்டும், லோக்கல்ஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும் அண்ட் இந்தியன் ஆர்மிஸ் ஆகட்டும், இது எல்லாமே இவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொன்னதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா, சர்ப்ரைசிங்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் பறந்தது எந்த ஒரு ரேடார்லுமே ட்ராக் ஆகலை. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷின்ஸாகவே இருக்குது. ஸோ ரேடார்லேயே ட்ராக் ஆகாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி அப்படி இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் சேர்ந்ததாக இருக்காது. கண்டிப்பாக அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக தான் இருக்குது, சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நியூஸ்லேயும் இதை பற்றி நிறைய வாதங்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க என்ன தான் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் பட் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல என்ன பறந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்தியாவில் பறந்த ஃபஸ்ட்டு ரியல் யூஎஃப்ஓ இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.